வருங்கால அரசு மருந்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஃபார்மகாக்னசி, ஃபார்மசூட்டிக்ஸ், மெடிசனல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகோதெரபெட்டிக்ஸ், ஃபார்மசி, லா அண்ட் எத்திக்ஸ். ஸோ இந்த மாதிரி எம்ஆர்பி என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ ஒரு டாபிக் விடாமல் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி நம்மளோட சேனலில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ எம்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க எல்லா வீடியோஸும் பார்த்து நீங்கள் கரெக்டாக படித்து அப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டினும் நம்மளோட சேனலில் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்குது. எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் எம்ஆர்பி எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ணி கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அது மாதிரியே காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோஸ் எல்லாம் அவங்களோட சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் படித்து யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் 9th பார்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட சப்போர்ட் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளோட சேனல் நல்லாவே க்ரோ ஆகுது, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் காலேஜஸில் படிக்கக்கூடிய ஜூனியர்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிளான பாயிண்ட்ஸாக இருக்கும், கான்செப்ட் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரியே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கும் நம்ம வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 பார்த்தீங்கன்னா நம்மளோட 23rd வீக்லி டெஸ்ட்டில் 30 out of 30 கே முபீனா, இளையராணி, எஸ் ஃபஹீமா, வெற்றிவேல், பி அபிராமி. கே முபீனா, இளையராணி, எஸ் ஃபஹீமா, வெற்றிவேல், பி அபிராமி. உங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இப்படியே படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ணி எக்ஸாமுக்கு நல்ல மார்க் எடுத்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து 29 out of 30 பார்த்தீங்கன்னா பி சாமுவேல், ஸ்னேகா, புவனா, சி ஐயப்பன். பி சாமுவேல், ஸ்னேகா, புவனா, சி ஐயப்பன். உங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வரும்போது நல்லா ஸ்கோர் பண்ணி உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அடுத்து 28 out of 30 பார்த்தீங்கன்னா ஆர் கயல்வெளி, நித்யா, பி திவ்யா. ஆர் கயல்வெளி, நித்யா, பி திவ்யா. உங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நல்லபடியாக கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருங்க. கூடிய சீக்கிரமே எக்ஸாம் வரும்போது நல்லபடியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி எக்ஸாமு கிளியர் பண்ண எங்களோட வாழ்த்துக்கள். அடுத்து 27 out of 30 பார்த்தீங்கன்னா எஸ் நவீன்குமார், இ சபிதா ராணி, ஜி கார்த்திகா. எஸ் நவீன்குமார், இ சபிதா ராணி, ஜி கார்த்திகா. உங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்படியே கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் நல்ல ஸ்கோர் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அடுத்து 26 out of 30 பார்த்தீங்கன்னா சரவணப்பிரியா, தேவராஜ், ஹரிணி. சரவணப்பிரியா, தேவராஜ், ஹரிணி. உங்களுக்கும் எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்து உங்களால் எம்ஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அது மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 22, 25 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க. கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட ஒரே கோல் எம்ஆர்பி எக்ஸாமுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ணுறது மட்டும்தான். ஓகேவா? ஸோ எக்ஸாம் எப்போ வேணாலும் வரலாம். ஓகேவா? ஸோ கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்துடும் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு டைம் இல்லை, என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு நீங்கள் பதறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகேவா? யார் யார் அவங்க கிடைக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்களால தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரும்போது கிளியர் பண்ண முடியும். அதை நான் என்ன தான் நீங்கள் யோசித்தாலும் சரி தான், கண்டிப்பாக இதை தான் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு படித்தே ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் 9th பார்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சென்ஸ் ஆர்கன்ஸோட அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. ஸோ என்னென்ன ஆர்கன்ஸ்? ஐ, இயர், ஸ்கின், டங், நோஸ். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான், ஈஸியாகவே நம்ம இதை படித்து முடிச்சிடலாம். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் என்னது? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் ஏதாச்சும் விஷயங்கள் சென்சரி இன்ஃபர்மேஷனை என்விரான்மெண்ட்டில் இருந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம பிரெயினுக்கு கொடுத்து ஒரு அந்த ஃபீல், ஓகேவா, நிறைய விஷயங்களை ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்கன்ஸ் தான் என்னது? இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ அதில் தான் என்ன வருது? ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங், ஸ்கின். ஓகேவா? இது எல்லாமே வருது.
ஸோ இதெல்லாமே சேர்ந்து எதுக்கு நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது? லைட்டு, சவுண்டு, ஸ்மெல், டேஸ்ட், டச் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்குமே பார்த்தீங்கன்னா சர்டன் டைப் ஆஃப் சென்சரி ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஓகேவா? அதான் என்ன பண்ணும், ஸ்டிமுலேஷனை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி பிரெயினுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். பிரெயின் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன விஷயங்கிறத இன்டர்பிரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ மெயினான சென்ஸ் ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ் எதுக்காக? ரெஸ்பான்சிபிள் ஃபார் விஷன். ஓகேவா? பார்க்குறதுக்கு. இயர்ஸ் எதுக்காக? கேட்குறதுக்கு. நோஸ் பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். டங்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக. ஸ்கின் பார்த்தீங்கன்னா டச், ப்ரெஷர், டெம்பரேச்சர், பெயின் சென்சேஷன் இது எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ. ஓகேவா? ஸோ ஐயோட மெயின் க்ரூஷியல் ரோல் என்ன? விஷன். நம்ம பார்க்கக்கூடியதே எதனால தான் பார்க்குறோம்? ஐ. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும், மொத்தமாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் லைட். ஓகே, வெளியே இருந்து ஒரு லைட் விஷன் தான் உள்ளே போயிட்டு அது பிரெயினில் இருந்து நம்மளுக்கு இமேஜஸாக இன்டர்பிரேட் பண்ணி நம்ம பிரெயின் கொடுக்கும். ஓகேவா? அடுத்து அனட்டமி ஆஃப் ஐ. ஸோ என்னென்ன பார்ட் எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னியா. ஓகேவா? ஸோ நீங்கள் டயக்ராமோட பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதெல்லாம் ஏற்கனவே காலேஜஸில் கிளியராக படித்ததும். ஓகேவா? ஸோ கார்னியாங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் லேயர். ஓகேவா? நம்மளோட ஃப்ரண்ட் ஆஃப் தி ஐயை கவர் பண்ணக்கூடியது. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரா. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஏரியா. ஓகேவா? ஸோ ஒரு ப்ரொடெக்டிவ் அவுட்டர் லேயர் நம்ம ஐக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐரிஸ். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயில் இருக்கக்கூடிய ஒரு கலர்டு பார்ட். இது என்ன பண்ணுன்னா நம்மளோட பீப்புள். ஓகேவா? நம்மளோட பீப்புளோட சைஸை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் எவ்வளோ லைட் உள்ளே என்ட்ராகணும் இந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐரிஸ். அடுத்து பியூப்பிள். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரியும் நடுவில் பார்த்தீங்கன்னா இருக்கும் பியூப்பிள். இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஓப்பனிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இது கரெக்டான அளவுக்கு இந்த பியூப்பிள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளை ஐயில் பார்த்தீங்கன்னா லைட் என்டர் ஆகும். அடுத்து லென்ஸ். ஓகேவா? ஒரு முக்கியமான ஒரு விஷயம் லென்ஸ். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நம்மளை கரெக்டாக ஒரு லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி அதை எங்கே கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினா. ஓகேவா? ரெட்டினால இருந்து தான் நம்மளுக்கு ஒரு இமேஜ் அடுத்து இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போயிட்டு கிடைக்கும். ஓகேவா? லென்ஸை என்ன பண்ணுறது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது தான் என்னது லென்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட்டினா. இது ஐயோட எந்த பார்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் லேயர் ஆஃப் ஐயில் இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் இருக்கும். ஓகேவா? ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் இருக்கும். ஸோ என்ன டிடெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைட்டையும் கலரையும் டிடெக்ட் பண்ணும். அடுத்தது ஒரு நர்வ் இருக்குது. என்ன நர்வ்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக் நர்வ். ஓகேவா? இந்த நர்வ் தான் என்ன பண்ணுது, நம்ம ரெட்டினாவில் போயிட்டு படக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் சிக்னலை பிரெயினுக்கு அனுப்பி வைக்கக்கூடியது இந்த ஆப்டிக் நர்வ். அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்ரஸ் ஹியூமர். ஸோ நம்ம ஐயில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கிளியர் ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ எதுக்கு பிட்வீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கும் நடுவில் இருக்கிற ஏரியா தான் என்னது விட்ரஸ் ஹியூமர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜி ஆஃப் ஐ. ஸோ ஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐயில் கார்னியாவும் லென்ஸை என்ன பண்ணுன்னா லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி ரெட்டினாவுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அனுப்பும். அங்கே ரெட்டினால் என்ன இருக்கும், ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் இருக்கும். அது லைட்டை டிடெக்ட் பண்ணி சிக்னல்ஸை பிரெயினுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஐரிஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைட்டு நம்மளுக்கு என்ட்ராகணும் அப்படிங்கிறத பீப்புளோட சைஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த லைட்டை எவ்வளோ என்ட்ராகணுமோ அதை என்ட்ராக்க வைக்கிறது எது, இந்த ஐரிஸ். ஸோ ரெட்டினால் என்ன இருக்கும், ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா அப்படியே லைட்டாக கிடைக்கக்கூடிய சிக்னலை எலக்ட்ரிக் சிக்னல்ஸாக டிரான்ஸ்மிட் பண்ணோம் பிரெயினுக்கு. எது வழியாக, ஆப்டிக் நர்வ் வழியாக. பிரெயின் என்ன பண்ணும், அந்த சிக்னல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஐயில் இருக்கக்கூடிய மசில் எதை கண்ட்ரோல் பண்ணோன்னா நம்மளோட ஐ மூமெண்ட்டும் நம்மளோட இந்த லென்ஸோட ஷேப்பை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அடுத்த ஐயில் வேறு என்ன இருக்கும், டியர் கிளான்ஸ் இருக்கும். ஓகேவா? டியர் கிளான்ஸ்லேருந்து என்ன செக்ரேட் ஆகும், டியர்ஸ். ஓகேவா? எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஐயை மாய்ஸ்டாகவும் ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த டியர் கிளான்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அனாட்டமி ஆஃப் ஐயில் என்னென்ன பார்ட் இருக்குது, எப்படியெல்லாம் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயர். ஓகேவா? காது. ஸோ இதோட க்ரூஷியல் ரோல் என்ன, ஹியரிங்கும் பேலன்ஸும். ஓகேவா? கேட்குறது மட்டும் இல்லை, பேலன்ஸுக்கும் இயர் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணும், ஏதாவது ஒரு சவுண்ட் வேவை ரிசீவ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி கொடுக்குற விஷயம் தான் என்னது, இந்த இயர். ஓகேவா?
ஸோ அனாட்டமி ஆஃப் இயர், இயரில் என்னென்ன பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டர் இயர், நம்மளுக்கு வெளியே தெரியக்கூடிய ஏரியா. ஓகேவா. ஸோ இது விசிபிள் பார்ட்டாக இருக்கும். இதில் என்ன இருக்கும், வெளியே இருக்கக்கூடிய ரீஜன் என்ன சொல்லுவோம், பின்னா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இயர் கேனல் இருக்கும். ஓகேவா. அந்த பின்னா பார்த்தீங்கன்னா ஒரு விசிபிள் பார்ட். எதுக்காக இந்த ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து கிடைக்கக்கூடிய சவுண்டு வேவ்ஸ் எல்லாம் டைரெக்டாக கலெக்ட் பண்ணி அப்படியே இயர் கேனல் அந்த ஹோல் வழியாக உள்ளாடி அனுப்பிடும். இயர் கேனலுங்கிறது என்னது, ஒரு பேசேஜ். ஓகேவா. அந்த சவுண்டை கேரி பண்ணி பின்னால் இருந்து எடுத்துட்டு இயர் ட்ரம்முக்கு கொண்டு வரும். ஓகேவா. ஸோ உள்ளாடி இருக்கக்கூடியது என்னது, இயர் ட்ரம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தின் மெம்பரேன். ஓகேவா. அவுட்டரும் மிடில் இயருக்கும் செப்பரேட்டடாக இருக்கக்கூடியதான் இந்த இயர் ட்ரம். இது என்ன ஆகும்னா சவுண்ட் வேவ்ஸ் வந்து படும்போது வைப்ரேட் ஆகும். ஓகேவா. அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசிக்கிள்ஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 ஸ்மால் போன்ஸ் இருக்கும் நம்ம பாடியில். ஓகேவா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலஸ், இன்கஸ், ஸ்டேப்ஸ். ஓகேவா. இது எங்கே இருக்கும்னா மிடில் இயரில் ப்ரெசென்டாக இருக்கும். இது இயர் ட்ரம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும்போது இந்த போன்ஸும் பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும். ஓகேவா. அதுக்கப்புறம் சவுண்ட் வேவ்ஸை இன்னர் இயருக்கு அனுப்பி கொடுத்துரும். இன்னர் இயரில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா காக்லியா, வெஸ்டிபுலார் சிஸ்டம், ஆடிட்டரி நர்வ். இங்கே இருக்கக்கூடிய நர்வ் என்னது, ஆடிட்டரி நர்வ். ஓகேவா. ஸோ காக்லியாங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்பைரல் ஷேப் ஆர்கனாக இருக்கும். இதுதான் என்ன பண்ணுன்னா அந்த சவுண்ட் வேவை எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக பிரெயினுக்கு அனுப்பி கொடுக்கும். ஓகேவா. அடுத்து இருக்கக்கூடிய அந்த வெஸ்டிபுலார் ஸ்ட்ரக்சரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் பொசிஷன், நம்மளோட மூவ்மெண்ட், நம்மளை கரெக்டாக பேலன்ஸாக வச்சுருக்கக்கூடிய ஏரியா தான் என்னது, இந்த வெஸ்டிபுலார் சிஸ்டம். ஸோ ஆடிட்டரி நர்வ் என்ன பண்ணும், அந்த சிக்னல்ஸை இன்னர் இயர்லேருந்து பிரெயினுக்கு அனுப்பிக்கூடியதான் என்னது, இந்த ஆடிட்டரி நர்வ். ஓகேவா. ஸோ நீங்கள் டயக்ராம் பார்த்து படிச்சிங்கனாலே கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா. அவுட்டர் இயர், மிடில் இயர், இன்னர் இயரில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம். ஓகேவா. ஸோ அடுத்து ஃபிசியாலஜி, என்னென்ன ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு தெரிஞ்சதான் அவுட்டர் இயர் என்ன பண்ணும், சவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இயர் கேனலுக்குள்ளாடி அனுப்பும். அங்கேருந்து இயர் ட்ரம்முக்கு ரீச் ஆகி இயர் ட்ரம் வைப்ரேட் ஆகும். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய போர்ஷன் ஆசிக்கிள்ஸ். அந்த வைப்ரேஷன் அங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த ஆசிக்கிள்ஸும் வைப்ரேட் ஆகி அங்கேருந்து இன்னர் இயருக்கு அந்த சவுண்ட் வேவ்ஸ் பாஸ் ஆகும். அங்கே இருக்கக்கூடிய காக்லியா என்ன பண்ணும், சவுண்ட் வைப்ரேஷனை எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக பிரெயினுக்கு அனுப்பி கொடுக்க இன்டர்பிரிட்டேஷனுக்காக. வெஸ்டிபுலார் சிஸ்டம் என்ன பண்ணும், நம்மளோட ஹெட் பொசிஷன், நம்மளோட மூவ்மெண்ட்டை கரெக்டாக டிடெக்ட் பண்ணி பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணும். அடுத்து ஆடிட்டரின்னு ஒரு சிக்னல்ஸ் எல்லாம் இன்னர் பிரெயின்லேருந்து இன்னர் இயர்லேருந்து பிரெயினுக்கு அனுப்பி கொடுத்து நம்மளுக்கு தேவையான அது என்ன சவுண்டுங்கிறத ரெகனைஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா. அடுத்து இயரோட வேற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ப்ரெஷர். ஓகேவா. மிடில் இயரில் கரெக்டாக ப்ரெஷரை ஈக்குவலைஸ் பண்ணக்கூடியது இந்த மிடில் இயரோட வேலை தான். ஓகேவா. ஸோ கரெக்டாக உள்ளாடி பார்த்தீங்கன்னா ஈஸ்டோச்சியன் டியூப் இருக்கும். ஓகேவா. ஸோ ரொம்ப இந்த மாதிரி ப்ரெஷர் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த இயர் ட்ரம்முக்கே பாதிப்பு வரணும். ஓகேவா. அது எல்லாமே கரெக்டாக உள்ளாடி இயரே என்ன பண்ணும், ரெகுலேட் பண்ணும் அந்த ப்ரெஷரை. ஓகேவா. ஸோ இவ்வளோதான் என்னது நம்மளோட இயர். அடுத்த ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின். ஓகேவா. ஸ்கின்னோட வைட்டல் ரோல் என்ன, நம்மளோட பாடியை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லேயர் தான் என்னது இந்த ஸ்கின். ஓகேவா. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்லேருந்து இது கூடவே என்ன பண்ணும், நம்மளுக்கு சென்சரி ரிசப்டார்ஸும் நிறைய இருக்கும். நம்ம ஏதாச்சும் டச் பண்ணுறது, ப்ரெஷர், டெம்பரேச்சர், பெயின் சென்சேஷன் எல்லாம் நம்ம இந்த ஸ்கின்ல இருந்து தான் உணர்றோம். அனாட்டமி ஆஃப் ஸ்கின், ஸ்கின்ல என்னென்ன லேயர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ். ஓகேவா. எபிடெர்மிஸ் தான் என்னது, ஒரு அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின், நம்மளுக்கு வெளியே இருக்கக்கூடிய போர்ஷன். இது ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெர்மிஸ், இது அந்த லேயருக்கு உள்ளாடி இருக்கக்கூடியது. இந்த லேயரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் இருக்கும், நர்வ்ஸ் இருக்கும், ஹேர் ஃபாலிக்கிள்ஸ், அப்புறம் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்கியூட்டேனியஸ் லேயர் இல்லைனா ஹைப்போடெர்மிஸ் லேயர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்கின். இதில் ஃபேட்டும் கனெக்டிவ் டிஷ்யூவும் இருக்கும். ஓகேவா. ஸோ இது அனாட்டமி. டயக்ராம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே என்னென்ன இப்போ ஏரியாஸுங்கிறது தெரியும். அடுத்து ஃபிசியாலஜி ஆஃப் ஸ்கின். ஓகேவா. ஸோ எபிடெர்மிஸ் என்ன பண்ணும், நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லேருந்து எந்த டேமேஜும் இல்லாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் வாட்டர் லாஸை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெர்மிஸ் லேயர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சென்சரி ரிசப்டார்ஸ் இருக்கும். அது டச், ப்ரெஷர், டெம்பரேச்சர், பெயின் எல்லாம் டிடெக்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்கியூட்டேனியஸ் லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் ஒரு இன்சுலேட்டராக செயல்படுது. ஓகேவா. நம்ம பாடி டெம்பரேச்சரை கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறதுக்காக. அடுத்து ஸ்கின்ல வேறு என்ன இருக்குது, ஸ்வெட் கிளாண்ட் இருக்கும், அதுவும் பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணும். ஆயில் கிளாண்ட் என்ன பண்ணும், நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். ஓகேவா. ஸ்கின்ல இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இன்ஃபெக்ஷனில் இருந்து
தடுக்கக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசமும் இருக்குது. ஓகேவா, ஆன்டி மைக்ரோவேல் பெப்டைட்ஸ் எல்லாம் இருக்கிறனால அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும். இன்னும் கூடவே நம்மளுக்கு தெரிஞ்சாதான் விட்டமின் டி சிந்தசிஸ். ஓகேவா, சன் படும்போது 7D ஹைட்ரோகொலஸ்ட்ரால் இருக்குது. ஓகேவா, அது என்ன பண்ணும், நம்மளுக்கு விட்டமின் டியை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது எதில் தான் இருக்கும், ஸ்கின்ல தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின். அடுத்த ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டங்கு, நம்மளோட நாக்கு. ஓகேவா, ஸோ நாக்கோட க்ரூஷியல் ரோல் என்ன, டேஸ்ட் பெர்செப்ஷன், ஸ்பீச், சாலோவிங், முழுங்குறது. ஓகேவா, அனாட்டமி ஆஃப் டங், என்னென்ன ஏரியாஸ் எல்லாம் இருக்குது போர்ஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்சம். ஓகேவா, டங்கில் இருக்கக்கூடியது. டங்கோட டாப் சர்ஃபேஸ் ஏரியா தான் என்னது, டார்சம். வென்ட்ரல் சர்ஃபேஸ்னு என்னது, டங்கோட பாட்டம் சர்ஃபேஸ். ஓகேவா, அடிப்பக்கம். அடுத்து பேப்பிலேன்னு ஒரு ஏரியா இருக்குது. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டங்கில் சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பட்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த டேஸ்ட் பட்ஸ் மூலயமா தான் நம்ம டேஸ்ட்டை நம்ம உணர முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்கிஃபார்ம் பேப்பிலே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்மால் மஷ்ரூம் ஷேப்பில் இருக்கும் நம்ம டங்கில். ஓகேவா, ஃப்ரண்ட் டங்கில் இருக்கக்கூடியதான் என்னது, ஃபங்கிஃபார்ம் பேப்பிலே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிஃபார்ம் பேப்பிலே எப்படி இருக்குன்னா தின்னா பாயிண்டட் ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். ஓகேவா, இதில் டேஸ்ட் பட்ஸ் கிடையாது. ஓகேவா, எதுலன்னா ஃபில்லிஃபார்ம் பேப்பிலேயில். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்கம் வேலேட் பேப்பிலே. இது பெருசாக இருக்கும், டூம் ஷேப் ப்ரொஜெக்ஷனாக இருக்கும், நம்மளோட டங்கோட பேக் சைடில் இருக்கும். ஓகேவா, நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டங்கில் இன்னும் ஒரு இடம் இருக்குது. டங்கோட டிப் பாட்டம் கீழே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஷார்ட்டாக திக்காக ஒரு டைட் பேண்ட் டிஷ்யூ மாதிரி இருக்கும். ஓகேவா, ஃபீல் பண்ணியிருக்கீங்களா டங்கு கீழே? அதை என்ன சொல்லுவாங்கன்னா லிங்குவல் ஃபெருனுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது டங்கோட அனாட்டமி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜி, என்னென்ன ஃபங்க்ஷன். ஸோ டங்கில் பார்த்தீங்கன்னா நிறையவே ஆயிரக்கணக்கான டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. ஓகேவா, நம்மளுக்கு ஸ்வீட்டு, சோறு, சால்ட்டி, பிட்டர், இந்த மாதிரி வித்தியாசமான டேஸ்ட் எல்லாமே ஒரு பட்ஸும் என்ன பண்ணும், நம்மளுக்கு ரெகக்னைஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்த டங்கு வேறு என்ன பண்ணும், நம்மளோட மவுத்தில் ஃபுல்லாகவே அது ஃபுட்டெல்லாம் மூவ் பண்ணி சலைவா கூட மிக்ஸ் பண்ண வச்சு மூமெண்ட்டு என்ன பண்ணும், நம்ம முழுங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பேசுகிறதுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது, நம்மளோட டங்கு தான். ஓகேவா, அடுத்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட தொண்டைக்கு, ஓகேவா, நம்ம முழுங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதும் டங்கு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா டங்லேயே பார்த்திங்கன்னா ஓரல் ஹைஜீனை ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ஓகேவா, என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெப்ரிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, இதெல்லாமே வாயிலிருந்து வெளியே இது எக்ஸ்பெல் பண்ணவும் இல்லைன்னா உள்ளே எடுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதும் இந்த டங்கு தான். ஓகேவா, அடுத்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன், நோஸ். ஓகேவா, ஸோ நம்மளோட மூக்கு. இதோட குரூஷியல் ரோல் என்ன, நம்ம ஏதாச்சும் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லை ஸ்மெல் பண்ணுறதுக்கும், அப்புறம் ஏர் வெளியே இருந்து வரக்கூடிய இன்ஹேல், நம்ம உள்ளே எடுக்கக்கூடிய ஏரை ஃபில்டர் பண்ணி மாய்ஸ்சராக உள்ளே அனுப்பக்கூடியது எதோட வேலை தான், இந்த நோஸோட வேலை. ஓகேவா, ஸோ அனாட்டமி எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். நாஸ்ட்ரில்ஸ் இருக்குது, 2 ஓப்பனிங்ஸ் இருக்குல்ல, இது வழியாக தான் ஏர் உள்ளாடியும் போகுது வெளியே வருது, இதான் என்னது நாஸ்ட்ரில்ஸ். அடுத்து நேசல் கேவிட்டி, உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த ஏரியா தான் என்னது நேசல் கேவிட்டி. ஓகே, ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இது எப்படி பிரிஞ்சிருக்கும், ஒரு செப்டம் 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, நேசல் கேவிட்டியை. அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபேக்டரி எபித்தீலியம். ஓகேவா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நோஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ. ஓகேவா, இதுதான் என்ன பண்ணணும்னா ஓடஸ், நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஸ்மெல்லையும் டிடெக்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு ரீஜன் பார்த்தீங்கன்னா நேசல் கான்ச்சை. இது பார்த்தீங்கன்னா ஒரு கர்வாக இருக்கக்கூடிய ஒரு போனி பிளேட், போனால் மேடாக இருக்கக்கூடிய ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நோஸில் ஏர் ஃபில்ட்ரேஷனுக்கு தேவையான சர்ஃபேஸ் ஏரியாவை கொடுக்கக்கூடியது எந்த ஏரியா ரீஜன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேசல் கான்ச்சே. அடுத்தது சைனஸஸ். ஓகேவா, ஸோ நோஸோட மேலே பார்ட்டில் இருக்குது, கிட்டத்தட்ட ஹெட் பார்ட்டில் இருக்கும். இதில் இந்த சைனஸஸில் என்ன ஃபில்லாக இருக்கும், கேவிட்டிக்குள்ளாடி ஏர் ஃபில்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து ஃபிசியாலஜி ஆஃப் நோஸோட ஃபங்க்ஷன் என்ன. ஸோ நோஸ் என்ன பண்ணும், நோஸில் இருக்கக்கூடிய ஆல்ஃபேக்டரி எபித்தீலியம் என்ன பண்ணும், ஏதாச்சும் ஆடர் ஸ்மெல்லாம் என்ன பண்ணும் டிடெக்ட் பண்ணி பிரெயினுக்கு சிக்னலை கொடுக்கும். ஓகேவா, பிரெயின் என்ன பண்ணும், அது எந்த ஸ்மெல்லுங்கிறத நம்மளுக்கு ரெகனைஸ் பண்ணி கொடுக்கும். நேசல் கேவிட்டி என்ன பண்ணும், ஃபில்டர், அதுக்கப்புறம் வார்ம், மாய்ஸ்சரைஸ், இன்ஹேல்டு ஏர், நம்ம உள்ளே எடுக்கக்கூடிய ஏரெல்லாம் இன்ஹேல் பண்ணி நம்ம லங்ஸுக்கு கரெக்டாக நல்ல ஒரு ஏரை ப்ரொடெக்டிவ் ஒரு ஏரை கொடுக்கக்கூடியது எதோட வேலை, இந்த நேசல் கேவிட்டி.
அடுத்து சைனஸஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கல்லோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, ஓகேவா? அப்படியே ஏர் அடைஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீச்சை கரெக்டாக ரெசனன்ஸாக, ஓகேவா, நல்ல ஒரு பிச்சாக கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனஸஸ் தான், ஓகேவா? இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்ட் சென்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது எதுன்னா இந்த நோஸ் தான், ஓகேவா? எப்படின்னா வெளியே இருந்து நம்மளுக்கு மாய்ஸ்ட் வார்ம் என்விரான்மெண்ட்டை டேஸ்ட் பட்டில் கொடுக்கக்கூடியதுக்கும் இந்த நோஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மியூக்கஸ், ஓகேவா? நோஸில் பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் இருக்கும். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டஸ்ட்டு, பாக்டீரியா, வேறு ஏதாவது பார்ட்டிகிள் இருந்தால் அது எல்லாத்தையுமே தடுத்துரும், ஓகேவா? அதுலேயும் இன்னும் பார்த்தீங்கன்னா சிலியாவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நேசல் கேவிட்டியில். இதுதான் என்ன பண்ணும், மியூக்கஸை அங்கேருந்து மூவ் பண்ணி நம்மளோட த்ரோட்டில் இருந்து, ஓகேவா, ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனோ ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே காரி வெளியே துப்புறதுக்கும் இந்த மாதிரி, ஓகேவா, அந்த மூமெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது என்னது இந்த சிலியா, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டாபிக், ஈஸியான டாபிக். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இதிலே படித்து முடிச்சிடலாம், ஓகேவா? இதுக்கு நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். சில சப்ஜெக்ட் எல்லாமே அப்படி தான், ஓகேவா? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட முக்கியமான கோர் சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே டைம் எடுத்து கிளியராக அதெல்லாமே நல்லா படித்து வச்சுருங்க, ஓகேவா? வேறு சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஹியூமன் அனட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மகோ தெரப்பட்டிக்ஸ், ஓகேவா? இதெல்லாம் நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போதே அதிலே படித்து முடிச்சுருங்க, ஓகேவா? எதுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேவா? எது இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம நல்லா படிக்கணுங்கிற விஷயங்களெல்லாம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் போகும்போதே ஆப்ஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், ஓகேவா? ஒரு வாட்டி நீங்கள் வீடியோ பார்த்தாலே போதுமானது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபார்மகோ தெரப்பட்டிக்ஸ் முடித்ததுனால அடுத்து என்ன சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத போன வீடியோவிலே நம்ம கேட்டிருந்தோம், ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசி தான் கேட்டிருக்கீங்க, ஓகேவா? ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டராக டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது, ஓகேவா? ஃபார்மசி லா அண்ட் எத்திக்ஸில் நம்ம கொஸ்டின் வைஸாக பார்த்த மாதிரியே இனி இருக்கக்கூடிய சப்ஜெக்டையுமே பார்க்க போகிறோம், ஓகேவா? அதுவே போதுமானது, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீடியோஸ் எப்படி இருக்குது, அப்புறம் நம்ம சேனல் எல்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.